வணக்கம் நேர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தென் மாநில பிரச்சனையாகும் தொகுதி மறுசீரமைப்பு. மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதிய முதல்வர் மு.க. ஸ்டாலின். தமிழகம் வந்தும் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசாத அமித்ஷா. மத்திய மாநில அரசுகளின் ஆடுபுலி ஆட்டமும் மாநில உரிமையும் என்ற தலைப்பில்தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில்படை அதனுடைய நிகழ்வுக்கு வந்த அமித்ஷா அவர்கள் இன்று உரை நிகழ்த்தும் பொழுது தொகுதி மறுசீரமைப்பு பற்றி எதுவுமே பேசவில்லை என்ற ஒரு கருத்து தற்பொழுது நிலவி வருகிறது. ஆனால் அவர் தமிழ் மொழியை கையில் எடுத்திருந்தார். பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் தமிழுக்கும், தமிழ் கலாச்சாரத்திற்கும், தமிழ் மக்களுக்கும், தமிழ் உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்று அவர் பேசியிருந்தார். இதில் குறிப்பாக தற்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை, குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி தமிழக அரசு சார்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. இதில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்பே இது பற்றி அவர் பேசியிருந்தாலும் கூட அமித்ஷா அவர்கள் அதை மறுத்து இதற்கு முன்னர் தமிழகத்திற்கு வரும்பொழுது அது பற்றி கூறியிருந்தார். தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் வராது, ஒரு தொகுதி கூட குறையாது என்று அவர் கூறியிருந்தார். இருந்தாலும் கூட இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு வந்த அமித்ஷா அவர்கள் இந்த மறுசீரமைப்பு பற்றி இன்று வாய் திறக்கவில்லை என்று அரசியல் ஆர்வலர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அமித்ஷா அவர்கள் மொழி பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். அதாவது மெடிக்கல், இன்ஜினியரிங் போன்றவற்றில் தமிழ் மொழியில் பாடம் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு தாம் கோரிக்கை வைப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இவ்வாறாக தமிழ் மொழிக்கு பாரதிய ஜனதா அரசு, குறிப்பாக மோடி அரசு மிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்பதை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். எனவே இது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி வாய் திறக்காத அமித்ஷா அவர்கள் பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் அண்ணாமலை சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் திரு விஜய் அவர்களை வரவேற்போம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திரு வெங்கடேஷ் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார். ஏற்கனவே முதல் தடவை வரும்பொழுது, சமீபத்தில் வரும்பொழுது இது பற்றி பேசியிருந்தார். மறுசீரமைப்பு தமிழகத்துக்கு பாதிப்பு இல்லை என்று. இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய சர்ச்சைகள் ஆன பிறகு இன்று வாய் திறக்கவில்லை அது பற்றி என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்லை, எதுக்கு வாய் திறக்கணும்? இப்போ அதோட தேவை என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தாங்க. அதுக்கான ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி பாராளுமன்றத்தில் வச்சு அதற்கான விவாதங்கள் வந்துச்சு. அதுக்கான விஷயங்கள் என்னவோ பாராளுமன்றத்திலையும் மாநில லெவலும் மக்கள் லெவலும் அதுக்கான விளக்கங்களை கொடுத்தாங்க. அப்புறம் கூட்டுக்குழுக்கு அனுப்புனாங்க. பக்வாரியும் அதே மாதிரி தான். அதற்கான பீரியடு வரப்ப 2026 வரை டைம் இருக்கப்ப அதற்கான விஷயங்கள் நடந்த பிறகுதான் அந்த விஷயங்களை பாராளுமன்றத்தில் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. சும்மா நீங்க புதுப்படியா எல்லா கட்சியும் கூட்டி தமிழக முதலமைச்சர் அவர்கள் தென் மாநிலத்திற்கு பாதிப்பு ஏற்படும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கூட்டு நடவடிக்கை குழு தொடர்பாக கடிதம் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசா உட்பட 7 மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. எழுதலாங்க. அவர் இங்க நாங்க தான் முன்னாடி இருந்தே சொல்றோமே, இங்க நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கிற போதை கலாச்சாரமும், கள்ளச்சாரி கலாச்சாரமும், பாலியல் வன்முறையும், ஜாக்டோஜி அமைப்பு போராட்டங்களை மடைமாற்று செய்வதற்காக மத்திய அரசு தன் கவனத்தை திருப்பி மக்களை சிந்திக்க விடாம செய்யறாரு. அவரு 2026 நடக்க வேண்டிய விஷயத்துக்கு இப்ப என்ன தேவைன்னு எல்லாருமே கேக்குறாங்க. 26 அது கொண்டு வந்தோம்னா சொல்லுங்க, சொல்றோம் அதுக்கான பதில. மினிமம் கேரண்டி சொல்லட்டுமா? விகிதாச்சார அடிப்படையில 17.17% கீழே உங்களுக்கு வராது. அதாவது 40 தொகுதிக்கு மேல இங்க கிடையாது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா அந்தந்த தொகுதிகள் பாதுகாக்கப்படும், மாற்று இல்ல. சரிங்களா? அதற்கு மேல என்ன நடக்குதுக்கான டைம் இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உள்துறை அமைச்சர் இல்ல, அப்படி இல்லை சார். இதுக்கான கேள்வி எதனால எழுப்பப்படுது அப்படின்னா, இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்கன்னா தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடை சரியாக கடைபிடித்து மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். வட மாநிலங்கள் இதை செய்ய அரசினுடைய அந்த நடவடிக்கையை செய்ய தவறிவிட்டது. அது அரசின் நடவடிக்கையை சரியாக கடைபிடித்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் தண்டனையாக இது பார்க்கப்படுகிறது. மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கறது காங்கிரஸ் சாங்க கொடுக்க முற்படுகிறது அப்படின்னு சொல்லி கூட பாரத பிரதமர் அன்னைக்கே சொன்னாருங்க. தெலுங்கானாவோட ஒரு மீட்டிங்ல ராகுல் காந்தி அவர்களுக்கு பதில் சொல்றப்ப காங்கிரஸ் இந்த மாதிரி இந்த நிலை ஆட்சியில் இருந்தா மக்கள் தொகை கணக்கெடுப்படி செஞ்சிருந்தாங்கன்னா 100 தொகுதிகளை தென் மாநிலங்களில் இழக்கும் சொல்லிட்டார். ஆனா பிஜேபி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் தொகை அடிப்படையில் கண்டிப்பாக கொடுக்காது, விகிதாச்சார அடிப்படையில் தான் இது நகருன்றதை ஆணித்தரமா சொல்லியாச்சு. இது நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான். இதுக்கான ப்ராசஸ் பெருசுங்க, பெரிய ப்ராசஸ்ங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்,
அப்புறம் வந்து மாநில தேர்தல் ஆணையர், தேசிய தேர்தல் ஆணைய தலைவர், உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கணும். அவங்க 26 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் போய்ட்டு அந்த குழு அறிக்கை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல வச்சு ராஜ்யசபா, அதாவது மாநில லெவலில் மக்களவையில் எல்லாத்தையும் பில் பாஸ் வச்சு ஜனாதிபதி ஒப்புதல் பெற்ற பிறதாங்க இந்த கான்செப்டே வரும். இப்போ எப்படி 71ல் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. அப்புறம் வாஜ்பாய் அவர்கள் 2000க்கு அப்புறம் 25 வருஷம் தள்ளி வச்சார். திருப்பி இதை வந்து 20 வருஷம் தள்ளி வைப்பாங்களா 25 வருஷம் தள்ளி வைப்பாங்கன்றது கேரண்டி இல்லை. அதுக்கு இன்னும் பதில் வரல. இன்னும் மத்திய அரசு அதற்கான முனைப்புல தயார் பண்ணல. 33% பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அது 33% பார்லிமெண்ட் கட்டும் போதே அதுக்கான ஆயத்த பணிகள் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் எல்லாரும் எக்ஸ்ட்ரா 4 சீட் இப்ப மைய மண்டபம்னா எல்லாமே மாநில லெவலில் மக்களவை சேர்த்து உண்டாக்குறதுக்கான கான்செப்ட் அதுல இருக்குங்க. சும்மா 849 கட்டிட்டாங்க, அதனால இன்க்ரீஸ் பண்ணணும்லாம் அதெல்லாம் பதில் கிடையாது. தமிழக முதலமைச்சர் இதை பத்தி தொடர்ந்து அவர் வலியுறுத்துறாங்க. அவர் வந்து இந்த தரவுகள் தெரியாமல் அவர் பேசுறாரு. அவரு அவங்க தான் சொல்றேன், மடைமாற்ற வேலை தாங்க. மொழிக் கொள்கையை வைத்து மடைமாற்ற வேலை தாங்க. 1965 எப்படி ஒரு கொந்தளிப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி அவர்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட்ல வராங்களோ, அதே மாதிரி மொழியை வைத்து இங்க மடைமாற்ற வேலையை பண்றாங்க. நாங்க கேட்கறது, இப்ப நீங்க மொழிக்கு இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைகள் கூட ஃபண்டை நிறுத்தினாங்க, போராடுறீங்க, அதுக்கு வரால ஒரு மாநிலத்தில் உரிமையா நாங்க வரவேற்கிறோம். இப்ப தொகுதி மறுசீரமைப்பை பத்தி பொது வழியில பேச வேண்டிய கட்டாயம் எதுக்கு தேவைப்படுது? அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்ட வேண்டிய தேவை என்ன தேவை இருக்கு? டைம் இருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 9 மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் 26 ஒரு வருஷம் இருக்கு. 33%க்கு 170 சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற 172 சீட்டு மகளிர் கொடுக்கணும். நம்ம இதுல வந்து ஓய்வு பெற்ற கிருஷ்ணமூர்த்தி மாநில தேர்தல் ஆணையர் கூட சொல்லியிருக்காரு, மக்கள் மாண்புமிகு முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணா நமக்கு வந்து 10 சீட்டு கிடைக்கும், விகிதாச்சார அடிப்படையில் பட்டா 15 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஆனா நமக்கு கம்மியா தான் கிடைக்கும் அவர் வைக்கிறார். அதெல்லாம் அது வைக்கலாம், தப்பு இல்லை, கோரிக்கை வைக்கலாம். அது என்ன பண்ண போறாங்கன்னே தெரியாம இப்போ மத்திய அரசே என்ன டிசிஷன் எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போறாங்களா, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு ஒரு குழு அமைச்சு ஆராய போறாங்களா, இல்ல இந்திரா காந்தி அம்மையார் பண்ண மாதிரி, வாஜ்பாய் அவர்கள் பண்ண மாதிரி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அது தள்ளி வைக்க போறாங்களா? இன்னும் 20-25 வருஷம் தள்ளி வைக்க எதுவுமே இன்னும் ஃபைனலைஸ் ஆகலங்க. எந்த விஷயமும் ஃபைனல். ஆனா ஒரே ஒரு மினிமம் கேரண்டி கூட ஏன் கொடுக்குறாங்கன்னா, இங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாக்டோ ஜியோ ப்ரோக்ராம் போராட்டத்தை மிகப்பெரிய லெவலில் அறிவிக்கிறாங்க. 12 லட்சம் பேர்ல 1.5 லட்சம் பேரு விடுப்பை, அதாவது லீவ் எடுத்துட்டு போய் போராட்ட காலத்துல இருக்கிறான். அது பேசும் பொருளா தமிழ்நாடு ஃபுல்லா பத்தி எறிய கண்டிஷன்ல மடைமாற்று விதமா தான் அது இருக்கு. பத்தி எறியுது. அன்னைக்கு இருக்கக்கூடிய விவாதம், இங்க இருக்கக்கூடிய எந்த சேனலுமே ஜாக்டோ ஜியோ போராட்டம் 1.5 லட்சம் பேர் கருப்பு பேட்ஜ் அணிந்து லீவு போட்டு போராட்டம் பண்றான்னு யாருமே எக்ஸ்போஸ் பண்ணல. எல்லாம் மடைமாற்றி இதுக்குள்ள வந்து நம்மளோட தென் மாநில இது குறைஞ்சிரும், தென் மாநிலோட விகிதாச்சாரம் குறைஞ்சிரும் சொல்லி மடைமாற்றாங்க. சரி, ஓகே சார். திரு விஜய், இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, தமிழ்நாடு என்றைக்குமே இந்த கூட்டாட்சி தத்துவம், இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ஒரே ஒரு நிமிஷம். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் ரா. சீனிவாசராவ் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் விஜய், தொடர்ந்து பேசுகிறேன். தமிழ்நாடு எப்பவுமே இந்த கூட்டாட்சி தத்துவம் மாநிலங்க உரிமைக்கு வழிகாட்டி மாநிலமாக, ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்று ரீதியாகவே தமிழ்நாடு வழிகாட்டி மாநிலமாக இருந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோட உரிமை மீட்புக்கான போராட்டமாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அதாவது வந்து இன்றைக்கி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார். அவர் இதை பற்றி பேசாதது அவங்களுக்கு இதை பற்றின ஏதோ உள்நோக்கம் இருக்குன்றதோட வெளிப்பாடாக தான் இது இருக்குது. அவங்களுக்கு இதை பற்றி உள்நோக்கம் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி எங்கள் தலைவர் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொன்னாங்க, சரிங்களா? பிரதமர் அவர்கள் தான் இன்டைரக்டாக நாங்கள் சென்சஸ் எடுத்தால் இது நடத்துவோன்ற இன்டைரக்டாக சொல்கிறதா தான் அது புரிஞ்சிக்க முடியுது. எங்கள் தலைவர் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, அதுக்கப்புறமேட்டு ரைட் டு ஃபுட், அதாவது வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீமில் பல கோடி மக்கள் விடுபட்டிருக்காங்க, அவங்களுக்கான நீதி கிடைக்காம இருக்குன்றதுக்காக நாங்கள் தொடர்ந்து எடுத்து பேசுகிறோம். ஆனால் பிரதமர் அவர்கள் அந்த விஷயத்தை அன்றைக்கி பேசினது இது உணர்த்தது. இன்னொன்று, உள்துறை அமைச்சர்கள் இது வரைக்கும் எதுவுமே தெளிவாக சொல்லலை, எந்த ஒரு விதத்திலுமே தெளிவாக சொல்லலை. நீங்க எப்படி போன மீட்டிங்ல ஒரு தொகுதி கூட குறையாது விகிதாச்சார அடிப்படைன்னு சொல்லி அன்னைக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட நம்ம சில சரியா கன்வே ஆகலைன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களே வந்து பேசினதையெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இல்லை, ஒரு தொகுதி கூட நம்மளுக்கு கம்மியாகாதுன்னு சொல்றது வேற, சரிங்களா? ஆனால் உங்களால் வட மாநிலங்களுக்கு நாங்கள் தொகுதியை உயர்த்த மாட்டோம்னு சொல்லலை அவரு. இப்போது 848 சீட்டாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடுக்கு கம்மியாகாது, எக்ஸ்ட்ரா 10 சீட்டு வரும். ஆனால் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய 300 சீட்டுகள் அதிகரிக்கிற நிலைமையில் தென்னிந்தியாக்கே மொத்தமே 35 சீட்டு தான் அதிகரிக்கும். அதாவது இந்தியா ஃபுல்லாக 305 சீட்டு, எக்ஸாக்டாக 848 வந்ததுன்னா 543 2 + 848னா 305 சீட்டு அதிகரிக்கிற நிலைமையில்
தென்னிந்திய மாநிலங்களுக்கே மொத்தம் 35 தான் நடக்கும். இது எங்க இப்போ ஒரு ஜனநாயகத்தில், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில், அதுவும் பாராளுமன்ற ஜனநாயகத்தில், பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் ஃபேர் ரெப்ரசன்டேஷன்றது ஒரு பேஸ், அது ஒரு அடிப்படை. அதை நீங்கள் மீறீங்க. இதெல்லாம் நீங்கள் அவர் பேசும்போது கூட சொன்னார். நீங்கள் சொல்கிற இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த எலெக்ஷன் ப்ராசஸை டீமீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நீங்க இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க. இதையும் மீறி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சென்சஸ் டிலே இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்சஸ் டிலேவும் ஒரு முக்கியமான விஷயம். 2021 நம்ம சென்சஸ் எடுத்துருக்கணும், சரிங்களா? கோவிட்னால நீங்க தள்ளி போட்டீங்க. இவ்வளவு நாள் ஏன் தள்ளி போட்டு வந்தீங்க? நீங்க கோவிட்னால நீங்க 2022 எடுக்க வேண்டியதானே, 2023 எடுக்க வேண்டியதானே? சரி, இல்லைன்னா உங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல எடுக்க வேண்டியதானே? நீங்க அப்ப பிளான் பண்ணி இது எல்லாமே பண்றது எல்லாமே ஒரு திட்டமிட்டது. இன்னொன்னு ஒரு வெங்கடேஷ் அவர்கள் கேட்குறாங்க, இப்போ எந்த விதமான அதிகாரப்பூர்வம் அறிவிப்பும் வரல. சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள், வாஜ்பாய் அவர்கள் போது 25 ஆண்டுகள் தள்ளி போக கூட சான்சஸ் இருக்கலாம். அல்லது என்ன நடக்க போதுனே தெரியாம இப்போ இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறது மடைமாற்றும் ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, என்னன்னா அவர் சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா குறியீடுகள், அதாவது நீங்கள் குறியீடுகளாக பல சந்தர்ப்பங்களில் தெரிஞ்சிடுச்சு இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்ட்டு. இன்னொன்று, இவர் சொன்ன மாதிரி விளக்கத்தை வந்து உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லலையே. அவர் என்ன சொல்கிறார், 19 ப்ரோராட்டா பேசிஸில் நாங்கள் சொல்லுவோம். அது எந்த ப்ரோராட்டா பேசிஸ்ன்னு நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்களா? இல்லை, நாங்கள் இதே ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் கேரி ஆன் பண்ணோம்னு சொல்லலாம். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட கம்மியாகாதுன்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்கீங்களே தவிர, ஆனால் வட மாநிலங்களுக்கு சீட் அதிகரிக்காதுன்னு நீங்கள் சொல்லலை. நீங்கள் எந்த ஒரு தெளிவான விளக்கமும் சொல்லலை. இன்னொன்று, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு இதை இருக்காது. இதை எடுக்கலன்னா நாளைக்கு நம்மளோட உரிமைகள் மிகப்பெரிய ஒரு கேள்வியில் போய் நின்று இருக்கும். ஏன்னா 2026 வரப்போகுது. நீங்கள் ஒன்ஸ் சென்சஸ் எடுத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணுறீங்க, கமிஷன் பாஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இட் மே கோ பியாண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. இட் மே கோ பியாண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் உரிமைகளை இழந்த பிறகு நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்க முடியும். இன்னைக்கு நீங்கள் இதை தான் பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு பட்டவர்த்தனமாக பல அறிகுறிகள் மூலியமாக தெரியுது. அதுக்காக எங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் வழிகாட்டி மாநிலமாக தமிழ்நாடு வரலாற்று ரீதியாகவே இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு விஷயத்தை தமிழக முதல்வர்கள் முன்னெடுத்து மற்ற மாநிலங்கள், பாதிக்கப்படுற எல்லா மாநிலங்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இது மாதிரி நம்ம உட்காந்து இந்த பிரச்சனைகளை நம்ம முதல்ல அட்ரஸ் பண்ணிடணும், இமிடியேட்டா நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு எடுத்திருக்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஒரு இது ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ப்ரோஆக்டிவ் மெஷராக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இவங்க சொல்கிற மாதிரி வந்து இவங்க தான் இந்த மடை மாற்றுறதுலாம் யார் எக்ஸ்பர்ட்னா பிஜேபி தான். அவங்க தான் எங்கே வந்திருக்கோம், எந்த விஷயத்த பேசணுமோ அந்த விஷயத்த பேசாமல் வேற ஏதாவது ஒரு விஷயத்த இல்லை. மற்ற மாநில முதல்வர்களுக்கு இதை பற்றின புரிதல் இல்லையா? ஏன் அவங்க வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கல? புரிதல் இல்லையான்னு சொல்கிறத விட, அதாவது வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட நம்ம தலைவர், நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்த முன்னாடி எடுக்கிறாரு. இந்த புரிதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ரோஆக்டிவ், எக்ஸ்ட்ரா ப்ரோஆக்டிவ்னஸ். தமிழக முதல்வர் அவர்கள் ரொம்ப முன்னெச்சரிக்கா இதை நடக்க போகுதுன்னு நம்ம எடுக்கிறோம். இப்போ மற்ற முதல்வர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சா நீங்கள் இதெல்லாம் நம்ம பேசலாம். அவங்க எல்லாருமே, ஏன்னா இப்போ யூஜிசி டிராஃப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் எப்படி மாநிலங்களோட உரிமைகளை குரல் விலையை நெரிச்சாங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுக்கு தமிழக முதல்வர் முதல்ல குரல் கொடுத்தாரு. மற்ற எல்லா மாநில முதல்வர்களும் கூட துணையா நிக்கிறாங்களே, எல்லாருமே அது தவறு, இவங்க தொடர்ந்து இதை பண்றாங்க அப்படின்ட்டு தானே வராங்க. இந்த டாக்ஸ் டெவல்யூஷன்ல கூட தமிழக நம்ம தமிழ்நாடு முன்னாடில இருந்தே கேட்டிருக்கோம். இன்னைக்கு ஒடிசாவும், நீங்க பிஜேபி ஆள்ற மாநிலம் தானே, ஒடிசாவும் டாக்ஸ் டெவல்யூஷன்ல எங்களுக்கு 50% ஷேர் வரணும்னு இது பண்ணிருக்கீங்களா? அப்போ தமிழக முதல்வர் பேசுறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்குமான விஷயத்தை தான் பேசுறாரு. இதுல வந்து மடைமாற்றம் பண்றதெல்லாம் நீங்க தான். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அண்ணாமலை, உங்களுடைய பார்வை. எனக்கு முன்னாடி சக நண்பர் சொன்னது போல இது மிக தெளிவாக எங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்தவர் சொன்னது, இவர்களுக்கு எப்போதெல்லாம் திமுகவுக்கு அரசியலில் ஒரு தோல்வி முகம் ஏற்படுகிறதோ அப்போது அந்த மொழி பிரச்சனை எடுப்பார்கள் அங்கிறது தெல்ல தெளிவு. இது முழுக்க முழுக்க பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்கான மிகச்சிறந்த முதல் விஷயம் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு. நிறைய இடத்துல பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க, ஆசிரியர்களால் மாணவிகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க,
கொலை கொள்ளைகள் எக்கச்சக்கமா நடந்துகிட்டு இருக்குது. தீவிரவாதிகள் மாதம் இன்னும் சொல்ல போனா வாரம் நியாவால அரெஸ்ட் பண்ற சூழ்நிலை இங்க தமிழ்நாட்டில் காணப்படுது. மற்றும் இப்ப விஜய் கட்சி வரவால கூட்டணி கட்சிகள் சில அந்த பக்கம் போலாம் இந்த பக்கம் போலாமானலாம் நிறைய பிரச்சனை அதுக்கு திமுக நெருக்கடி முத்தும் போது இதையெல்லாம் மறைக்க அசால்ட்டாக இந்த பிரச்சனை இல்லாத ஒரு பிரச்சனை கற்பிதமாக ஒரு கற்பனையாக இது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிறாங்களே தவிர இதுல 5 பைசா அது பிரயோஜனம் கிடையாது. முதலில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். ஹிந்தி கூடாது என்றால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஹிந்தி கூடாது. இருமொழி கொள்கைன்னா எல்லா ஸ்கூல்லயும் இருமொழி கொள்கை தான் இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் இருமொழி கொள்கை அல்லது இவங்களுக்கு கொஞ்சம் விருப்பப்பட்டா உருது அதை போல கூட சில இடத்துல சொல்லி கொடுத்துக்கலாம். ஆனா ஹிந்தின்ட்டு ஒரு பொது எதிரி கற்பனையா ஒரு பொது எதிரி உருவாக்க. சரி சார், தமிழ்நாட்டில் இது ஒரு பேசு பொருளா இருக்கு. ஒரு உள்துறை அமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, இதை பத்தி பேசவே இல்லையே. கேட்கல தமிழ்நாட்டில் இது ஒரு பேசு பொருளா இருக்கு. இப்போ இந்த மறுசீரமைப்பு அப்படின்றது, தொகுதி மறுவரையறைன்றது ஒரு பேசு பொருளா இருக்கு. கேட்கலீங்களா? சரி, நீங்க தொடர்ந்து பேசுங்க. இப்ப கேக்குது. தொகுதி இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. தொகுதி மறுசீரமைப்புன்றது ஒரு பேசு பொருளா இருக்கு. உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருக்காரு, இன்னைக்கு அதை பத்தி வாய் திறக்கவே இல்லையா? அது ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு இல்லையா? அதை பத்தி அவர் பேசுறதுமே இல்ல சார். சிவராத்திரிக்கு வரும்போதே இத பத்தி சொல்லி முடிச்சிட்டாரு. இவர் ஏதாவது புதுசா வானம் பொழந்துக்க போகுது, இப்ப குமரி கண்டம் இப்ப சுனாமி தமிழ்நாட்டு உள்ள வரப்போகுது, ஏதோ ஒன்று கிளப்பிக்கிட்டு இருந்து மக்களை திசை திருப்பிக்கிட்டே இருந்தா அதுக்கெல்லாம் உள்துறை அமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த சோகால்டு இப்ப 40 எம்பிங்க போயிருக்காங்கல்ல, என்னதான் செஞ்சுட்டாங்க இந்த தமிழ்நாட்டுக்கு? என்னென்ன பேசி இவங்க சலுகையை வாங்கி கொடுத்துட்டாங்க? இங்க இருக்கிற தொகுதியை வச்சுக்கிட்டே இல்ல அதுக்காக நீங்க தொகுதி கம்மியா இருந்தா போதுன்றீங்களா? இல்ல சார், இருக்கிற தொகுதியை எதுவும் பண்ணல, அதனால தமிழ்நாட்டுக்கு கம்மியான தொகுதியே போதும்ன்றது நிலைப்பாடு. பாருங்க சார், பார்லிமெண்ட்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ பாருங்க. அது வெளியிட்டு அதன் பிறகு கருத்து கேட்டு கொண்டுதான் நம்ம இது பண்ண முடியும். ஒரு ஊடகத்துல இந்த மாதிரி சொல்லாதீங்க. தமிழ்நாடு எம்பிகளோட செயல்பாடுகள் என்னன்னு பார்லிமெண்ட்ல. ஒரு நிமிஷம் சார், நான் அதை முடிக்கிட்டோம். நம்ம முதல் சுற்றுல இன்டராக்ட் பண்ணோம்னா சரி பிறக்காத குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது வரும்போது பாத்துக்கலாம். நிச்சயமாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, கட்சி முதல் மிசோரம் வரை நம் பிரதமர் பாரதிய ஜனதா எல்லாரையும் ஒரு தாய் மக்களாக தான் பார்க்கிறது. எந்த பாகுபாடும் காட்டப் போவதில்லை. எல்லாமே நமக்கு நலமாகத்தான் இருக்கும். கண்டிப்பா அது போல செய்ய போறது கிடையாது. இது எவ்வளவு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டுல. அதை விட்டு இப்ப இதுக்கெல்லாம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிக்கிட்டு சட்டம் ஒழுங்கு இதாக்குது, வாங்க அனைத்து கட்சியும் வாங்க, இதுக்கு என்ன ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்கலாம். மற்றபடி அரசு ஊழியர்கள் பிரச்சனை பயங்கரம் பூதாகரமா போயிட்டு இருக்குது, அதை தீர்க்கறதுக்கு என்னென்ன இது பண்ணலாம், அதை பத்தில எதுவுமே இல்லை. இந்த இருகோட்டு தத்துவன்ற மாதிரி கற்பனையா ஒரு பிரச்சனையை கொண்டாந்து மேல ஒரு பெரிய கோடி இழுத்து மக்களை திசை திருப்பி ஒரு தான் பாக்குறேன் தவிர இதுல 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மேட்டர் இது என்பது என்னோட கருத்து. மறுபடியும் வரேன் திரு சீனிவாசராவ் சார். இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்துட்டு வராங்க தமிழக அரசுன்னு சொல்லி சொல்றாங்க அண்ணாமலை. இல்லை, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை என்னென்றால், எங்கள் தலைவர் தெளிவாக அனைத்து கட்சி கூட்டத்திலையும் தெளிவாக பேசியிருக்காரு. மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசாங்கம் இந்த தேர்தல் முறையை நீர்த்து போக வைத்து ஒரு நாடு ஒரு கொள்கை என்ற திட்டத்தோடு கொண்டு வந்து அதிபராட்சியை நோக்கி நகர்த்துறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு மன்னராட்சி போல நம்ம இந்த ஜனநாயக நாட்டை வேர்ல்டுலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுனா அது இந்தியா தான். ஆனால் இதை மன்னராட்சி தத்துவத்தில் அதிபராட்சி தத்துவத்தில் கொண்டு வரணுன்றதுல பாரதிய ஜனதா அரசாங்கம் மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசாங்கம் இதை செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த செயல். அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட தமிழக முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அரணை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால தான் ராணிப்பேட்டையில் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வாயை திறக்காம போயிருக்கிறார். அவர் திறந்தால் நாங்கள் அரசியலாக்குவோம். அவங்க சொல்றது கருத்து என்னன்னா, இதை பத்தி ஏற்கனவே பேசின விஷயத்தை திருப்பியே பேசணும் அப்படின்றாங்க. சிவராத்திரிக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கோம்ல, சிவராத்திரிக்கு அப்ப நம்ம கூட்டல, நம்ம அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கோம். அதை தொடர்ந்து அடுத்த கட்ட மும்மொழி கொள்கை சம்பந்தமான எல்லா மாநிலங்களுக்கும்
தமிழக முதல்வர் வந்து தொகுதி வரையறை சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்காரு. அனைத்து மாநிலங்களுக்கும் குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் அனைவரும் வந்து வாங்க ஓரணியில் திரளும் சொல்லியிருக்காரு. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் இதை பேசினால் இது அரசியலாக்கப்படும் என்பதை உணர்ந்துதான் அவர் பேசாமல் போயிருக்கிறார். இல்ல ஆனா இது மடைமாற்று நிகழ்ச்சி தான் வந்து அவங்க சொல்றாங்க தொடர்ந்து. அதான் நாங்க என்ன மாற்றோம், நீங்க வேற பல பிரச்சனைகள் தமிழகத்தில் ஏதாவது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்களா இது வரைக்கும் கேட்க? ஐயா வணக்கம். அதாவது என்னன்னா மடைமாற்று நிகழ்ச்சின்னு அவங்க வைக்கிற வாதம் இருந்தாலும் இது பாராளுமன்றம், புதிய பாராளுமன்றம் கட்டும்போது ஏன் இருக்கைகளை அதிகப்படுத்தியிருக்காங்க? காரணம் என்ன? 545 தானே இருக்கணும், ஏன் இருக்கை அதிகப்படுத்தியிருக்காங்க? அதனுடைய நோக்கம் என்ன? இது எல்லா மாநிலங்களுக்கும் மறுவரையறை செய்யணும். குறிப்பாக தென் மாநிலத்தில் எம்பிஸுடைய அளவை குறைத்தா வட மாநிலத்தில் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போகிறோம். ஹிந்தி பேசுகிற மாநிலம் அது வந்து எப்படி சொன்னாலும் அதை வந்து ஏன்னா கல்வி அறிவு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாநிலம். தொடர்ந்து நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை நம்ம அவங்கள வந்து தொடர்ந்து குறைய சொல்லிட்டே இருக்கோம். அது எப்படி எந்த அளவுக்கு நியாயம் தெரியல. இன்னொரு பகுதியை யார வட மாநிலங்களை வந்து ஆமாம் அவங்க அதாவது கொஞ்சபட்சம் எதிர்ப்பலை இருக்கணும். எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் எதற்குமே வந்து எதிர்ப்பலையே கிடையாது. எந்த குரல் கூட வந்து கொடுப்பதற்கு கிடையாது அந்த மாநிலத்தில். அதாவது கேரளா கொடுக்குறாங்க, மேற்கு வங்காளம் எதிர்கட்சியாக இருக்கின்ற ஆளுகின்ற மாநிலங்கள் மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்களே தவிர ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அது மாநில உரிமை பறிக்கப்படும், பாரதிய ஜனதா அரசே ஆண்டாலும் கூட மாநில உரிமை பறிக்கப்படும்ங்கிறத முதல்வர் உணர்ந்து கூட அதை வந்து தட்டி கழிச்சு போயிட்டு தானே இருக்காங்க. இது வரைக்கும் வந்து மாநில கல்விக் கொள்கை சம்பந்தமா நிதியை ஒதுக்காம நிப்பாட்டி வச்சிருக்காங்களே. இந்த தர்மேந்திர பிரதாப் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நாங்க நிதியை ஒதுக்குவோம்னு சொல்லி ஒரு அகங்காரமா பேசுறாரு. இதை பத்தி நம்ம விவாதிக்கும் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஒரு திட்டத்துக்காக நாங்க ரூபா தரோம், அந்த திட்டத்தை நீங்க வந்து ஏத்துக்கல அப்படின்னா நாங்க எதுக்கு அந்த ரூபா? அது ஏன் திணிக்கிறீங்க எங்களை? நீங்க ரூபா தர்றதாலே வந்து மொழி திணிப்பு வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளப்படுமா? மொழி திணிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ஹிந்தி திணிக்கல, நாங்க மூன்றாவது ஒரு மொழியை தான் சொல்றோம் அப்படின்றாங்க. ஆனா அது மறைமுகமா ஹிந்தி. நீங்க ஏன் சொல்றீங்க? ஏங்க நான் என்ன சாப்பாடு சாப்பிடணும், என்ன உணவு உண்ணணும்னு நான் முடிவு பண்ணணும். நீங்க யார் முடிவு பண்றது? அண்ணாமலை அவர்கள் நீங்க யார் முடிவு பண்றது? ஒரே ஒரு நிமிஷம் சார். ஏன் உரிமையில தலையிறது நீங்க யார்? சரி, ஓகே. அண்ணாமலை அவர்கள் சொல்லுங்க, குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. இல்ல நீங்க குறிப்பிட்டது போல PM ஸ்ரீ அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தான் அந்த நிதின்றது பேச்சு. சரி, ரைட், ஓகே. அதெல்லாம் சொல்லி நான் வழி தான் சொல்லிட்டேன். அதற்கு முதல்வரும் சொல்லி அண்ணாமலை நான் வரேன், மறுபடியும் வரேன். நான் முதல் சுற்று அவங்க முடிக்கணும். தொகுதி வரையறை செய்து இது அதிபராட்சி நோக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல். மேனாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் ராம்நாத் கோவிந்தா ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையிலே இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இதை நோக்கி தான் அடுத்த கட்டத்தை நகர்த்துறாங்க. இதை அடுத்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பிறகு அடுத்து என்ன? அதிபராட்சி முறை. அதிபராட்சி முறை வந்தா இந்து சனாதனத்தை மனு தர்ம ஆட்சியை நிறைவு வேண்டும் அப்படிங்கிறது தான் மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசனுடைய ஒற்றை கொள்கை. அதற்காக 100 ஆண்டு காலம், இதோட 2025ஓட RSS ஆரம்பிச்சு 100 ஆண்டு காலம் ஆயுது. 100 வருஷத்துல நாம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னமும் நாம வந்து இதை மாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கத்தோட போயிட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் எடுபடாது. அது பாரதிய ஜனதா அரசாங்கம் ஜனநாயக வழிப்படையில் அது அனைத்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்கள் கருத்துக்கு மதிப்பளித்து நீங்க முடிவெடுக்கணும். மொழி திணிப்பு இருக்கவே கூடாது. சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு வெங்கடேஷ் சார், அதாவது இதை வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் முதலே சென்ஸ் பண்ணிட்டு அதை வந்து மற்ற மாநிலங்களுக்கு அவர் வந்து எல்லாரையும் வந்து ஒன்று திரட்டிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு, இப்போ நாங்கள் நாளைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவ்வளோதான் அப்படின்ட்டிங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போவே அதுக்கான ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கல, என்ன தவறு இருக்க முடியாது. மறைமாற்றும் நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? அதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சவொன்னே இவ்வளோதான்னு சொன்னால் முடிஞ்சிருமா கான்ஸ்டியூஷனில்? எப்படிங்க அது முடியும்? இப்போ அண்ணா ஒரு விஷயத்த சொன்னார், வடநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து பெரிய புத்திசாலிகள் இல்லை, நம்ம தான் ஒரு புத்திசாலின்னு. அந்த வடநாட்டில் இருக்கிறவங்க தான் 300 கோடி ரூபா கொடுத்து பீகாரில் இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரை வச்சு போன வாட்டி கூட்டணியில் அவங்க ஜெயிச்சிருக்கிற சகிப்புத்தன்மை திலகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தோடுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எவ்வளோ பட்டியலின சகோதரர்கள் திமுக அரசாங்கம் எவ்வளோ இது பண்ணாலும் சகிப்புத்தன்மையோடு அதில் கூட்டணியில் தொடருவாங்க. அதனால தான் அவர் மைனாரிட்டின்னு சொன்னதுக்கு நம்ம எதனா ஒரு குற்று வைக்கணும்ல. சகிப்புத்தன்மை திலகர் அரசாங்கத்தை மைனாரிட்டி சொல்கிறேன்.
மெஜாரிட்டில வந்துட்டீங்க. சகிப்புத்தன்மை தனி மெஜாரிட்டில வந்துட்டீங்களா? சொல்லுங்க. சகிப்புத்தன்மை தனி மெஜாரிட்டில நீங்க ஆட்சி அமைச்சர்னு சொல்லுங்க. சந்திரபாபு நாயுடு பீகார் என்ன உங்களுடைய ஆட்சி அவங்க இருக்காங்க. நான் தப்பா சொல்லியா? நீங்க மைனாரிட்டின்னு சொன்னதுக்கான பதில் நான் கொடுக்கணும்ல. நீங்க சகிப்புத்தன்மையோட திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. எதை செஞ்சாலும் வாங்கிக்கிறீங்களா? எதை செஞ்சாலும் ஒத்துக்கிறீங்களா? திமுக அரசுல தேனும் பாலும் ஓடுதுன்னா ஆமா தேனும் பாலும் ஓடுதுன்னா சொல்றீங்க. நீங்க எதனா எதிர்பார்க்காட்டுறீங்க. இப்ப சொல்லுங்க உங்களோட கேள்விக்கு சொல்லுங்க. இந்த அரசாங்கத்தை அவர்களுக்கு ஒரே கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கான பிரச்சனை வரவில்லை. முதல்ல முதலமைச்சர் சென்ஸ் பண்ணிட்டாருன்றதா அது ஏங்க இவங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அன்னைக்கு ஜாக்டோ ஜியோ பிரச்சனை எல்லாம் இந்த பிரச்சனையே கிடையாதுங்க. அது பெரிய வீரியமா இருக்கு. இங்க சத்துணவு போராட்டம் நெசவாரர்கள் போராட்டம் போயிட்டு இருக்கு. நெசவார போயிட்டு இருக்கு. இங்க இஷ்யூலாம் முன்னாடில இருந்தே எடுத்து வச்சு அதாவது 12 லட்சம் பேர்ல 1.5 லட்சம் பேர் லீவ் போட்டு போராட்டம் பண்றான். எங்க போயிட்டு இருக்குது? எங்க போயிட்டு இருக்கு? லீவ் போட்டு போராட்டம் பண்றான். கோர்ட்ல போய் சேவ் வாங்கிட்டாங்க. அதுக்கு காரணம் நிதி ஒதுக்கீங்களா? 2 மாசம் மத்திய அரசு ஒழுங்கா நிதி கொடுத்ததா? மாநில அரசு உடனே பாருங்க மத்திய அரசு நிதி கொடுக்காததால தான் போராட்டம் நடக்குது. டாஸ்மார்க்ல வருமானம் வருது 50,000 கோடி. எங்க டாஸ்மார்க் கொட்டுது? ஒழுங்கா கொடுக்குது. எங்களுக்கு கொடுக்குது. 50,000 கோடி கொட்டுது. நீங்க டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை வச்சு நீங்க என்ன வைக்கிறோம்? டாஸ்மார்க்ல 50,000 கோடி கணக்குப்படி வருது. கணக்கு இல்லாம செகண்ட் ரவுண்ட்ல டெல்லியில அடிக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இங்க போயிட்டு இருக்கு. அதுதான் அமலாக்கத்துறை வராங்க. இல்ல பழிவாங்கும் நடவடிக்கை அமலாக்கத்துறை வருமான வரித்துறை என்ன இது எல்லாமே அவங்க பாரதிய ஜனதா அரசனுடைய கிளை அணிகள். எப்படி மகளிர் பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு அணி அண்ணாதிகாரத்துல ப. சிதம்பரம் கலைஞர்களும் கீழே வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. மேல ரைடு போகுது. அப்ப இருக்க தேனும் பாலும் ஓடுது. இவங்க எல்லாம் கூட இருந்து பாத்துட்டு இருக்காங்க. எல்லாம் வரலாறு தெரியாம பேசுறீங்க சார். ஓகே சார். ஓகே என்ன ஆட்சி செய்யுங்க. கள்ளச்சாராயத்துல ஒருத்தர் போயிட்டு அவனுக்கு குண்டாசுல போட்டு வெளியில வந்து திருப்பி கள்ளச்சாரம் பார்த்து தங்கராசு ஒருத்தர் செத்தா. இன்னைக்கு வரை விடுதலை வாய திறக்கல. தங்கராசு ஒருத்தர் கள்ளச்சாரம் காய்ச்சி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருப்பி கள்ளச்சாரம் பார்த்து செத்தா. சொல்லுங்க. மிகப்பெரிய போராட்டம் நடத்தி ஒரு இடைவேளை இருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவேளைக்கு பிறகு ஈடி வந்து எங்களுக்கு நேர்களே இந்த வரேன் சார். ஒரே நிமிஷம் ஒரு கேள்வி ஒன்று வச்சுருக்கேன். சிஐஎஸ்எஃப்லாம் வந்து தமிழில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தமிழில் வந்துருச்சு மன்னிக்கணும். மோடி அவர்கள் வந்த பிறகு தான் தமிழில் அந்த எக்ஸாம்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. இன்ஜினியரிங் மெடிக்கலுக்கெலாம் வந்து தமிழில் கொண்டு வர சொல்லி பல ஆண்டுகளாக கோரிக்கை இருக்குது. ஆனால் தமிழகத்தில் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு முதல்வருக்கே ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. தமிழ் நம்ம பேசுகிறோம். முதல்ல இதெல்லாம் தமிழ் கொண்டு வாங்கன்றத மறைவு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த 2023 முதல்வர் அவர்கள் இந்த இப்போ உள்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. சிஐபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் அந்தந்த 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் உட்பட எல்லா மொழிகளும் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ்லையும் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்னன்னா 2023 ஏப்ரல் நினைக்கிறேன். ஏப்ரல்லே முதல்வர் அவர்கள் இவங்களை அது ஹிந்தியில் இங்கிலீஷில் மட்டும்தான் நடத்துவோன்ற சொன்னதப்போ நம்ம முதல்வர் அவர்கள் தான் இதுக்கு அழுத்தம் கொடுத்தாரு. ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணோம் நம்ம. அதுக்கு நம்ம தான் லீடிங். இன்னொன்று உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறது 2010 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலேயே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூண்ட் காலேஜஸில் பிஇ மெக்கானிக்கல் அண்ட் சிவில் தமிழில் அப்பயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரிங்களா? அப்பயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு அப்போ இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த 2010 செப்டம்பர் மாதத்துலேயே இது மாதிரி தமிழ் வழி கல்வியில் வந்தவங்களுக்குலாம் 20% ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் கொடுக்கணும் அந்த இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு மே 2023 யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வைஸ் சான்சலர் அப்போ வந்து அவங்க வந்து இல்லை இதை இந்த தமிழ் வழியில் இருக்கிறத ரிவர்ஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நம்ம முதல்வர் அவங்க டைமில் தான் வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்கள் வந்து
அவங்க அட்வைஸில் இதை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. இல்லை அதை பண்ணக்கூடாதுன்னா அதனால நீங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நாங்கள் முன்னோடி மாநிலமாக தான் இருக்கோம். அதாவது PhD படித்தவங்களுக்கு எல்கேஜி பசங்க பாடம் சொல்லித்தர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லா விதத்துலையுமே நீங்கள் சொல்கிற இப்போது தோழர் சகோதரர் அண்ணாமலை பேசும்போது கூட சொன்னார், ஹிந்தி திணிப்பை தான் நாங்கள் வேணான்றோம். சரிங்களா, ஹிந்தி திணிப்பை தான் வேணான்றோம். இந்த பிரச்சனை யாரால் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா ஒன்றிய அமைச்சரால் தான். அவர் தான் உங்களுக்கு தர வேண்டிய ஃபண்ட்ஸை நாங்கள் தர முடியாது, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான்ட்டு எங்கள் உரிமைகளை அவர் குரல் வேலை நெரிக்க பார்க்குறாரு. அதனால தான் இதெல்லாம் வந்தது. இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, ஹிந்தி படிக்கணுன்றவங்க படிக்கலாம். ஆனால் ஹிந்தி இம்போசிஷன் பண்ணாதீங்க, ஹிந்தி திணிப்பை பண்ணாதீங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்களையும் சரி, இந்த இஷ்யூஸில் கூட நீங்கள் ஆள்ற மாநிலங்களில் எவ்வளோ மாநிலங்களில் இன்ஜினியரிங்கோ ஹிந்தியோ எவ்வளோ மாநிலங்கள் இருக்குன்னு ஒரு கேள்வியாக வைக்கிறேன். எப்போத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? சரி, எப்போத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? நாங்கள் 2010 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் எப்போத்துலேருந்து இந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? அதுக்கப்புறமேட்டு கண்டினியூஸாக சொல்லியிருக்காங்க நம்ம அமைச்சர் அவர்கள், ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள், நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தில் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு குறிப்பாக 50 சப்ஜெக்ட்ஸ்லாம் டிரான்ஸ்லேட்டட் பண்ணிட்டாங்க. இன்னும் 500 சப்ஜெக்ட்ஸ்லாம் டிரான்ஸ்லேஷனில் இருக்குன்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன இதில்? அதாவது நாங்கள் 15 வருஷம் முன்னாடி நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் இன்னைக்கு ஏதோ புதுசாக வலியுறுத்துற மாதிரி பண்ணுறீங்க. அதாவது நாங்கள் திரும்பி சொல்கிறோம், PhD படித்தவங்க நாங்கள், நீங்கள் LKG ஸ்டாண்டர்டில் இருக்க நீங்கள் தொடர்ந்து பேசலாம். திரு அண்ணாமலை அவர்கள், அதாவது இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு பல விஷயங்கள முன்னோடியாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் புதிய கல்வி கேட்குதுங்களா? இல்லை, புதிய கல்விக் கொள்கையில் உயர்கல்வியில் நம்ம 50% தன்னிறைவு அடையணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தமிழ்நாடு எப்போவோ அடைஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போ முன்னிலை இருக்கக்கூடிய மாநிலங்களில் எதற்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு திணிக்க வேண்டிய ஒரு தேவை என்ன இருக்குன்றது தான் விஜய் அவர்களோட கேள்வியாக இருக்குது. அதாவது அவருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குது, அவர் காங்கிரஸ்ல வந்திருக்காரா திமுகவுல இருந்து வந்துக்கிறாரு எனக்கு புரியல. ஏன்னா காங்கிரஸ்காரங்க எப்படி பேசுவாங்கன்ட்டு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. அவரு அப்படியே பச்சையா திமுக காரர் மாதிரி பேசுறாரு. ஒரு தேசிய கட்சியோட கூட்டணியில தானே சார் இருக்காங்க. கூட்டணி இருக்கும்போது அவங்க இதுல நீங்க அவங்க கருத்துக்கு பதில் சொல்லுங்க. அவங்க எப்படி பேசுறாங்கன்றத விமர்சிக்க வேண்டாம். நீங்க கூட வலதுசாரின்னு வந்திருக்கீங்க, ஃபுல்லா ப்ரோ பிஜேபியா தானே பேசுறீங்க. சரி, நீங்க இல்ல அதுதான் அவருடைய கருத்துக்கு என்ன கருத்துக்கு அது என்ன பதிலோ அதை மட்டும் சொல்லுங்க. அவரோட தனிப்பட்ட முறையில நீங்க விமர்சிக்காத ஃபேக்ட்ட பேசினா நீங்க சாயம் பூசுறதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க. இல்ல அண்ணாமலை சார், நீங்க அவரோட கருத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்ப நடந்துச்சு? உயிர் நீத்ததுல எந்த ஆட்சியில? சொல்லுங்க சார். தெரியும், தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சொல்லுங்க. என்ன இப்ப இல்ல இவரு எங்களை சிறுபான்மை இது என்னது மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னாரு. அதாவது ஒரு தேசிய கட்சி கிட்டத்தட்ட 30 கோடி பேருக்கு மேல உறுப்பினர் ஒரு கட்சி, ஒரு மாநிலத்துல ஒரு சில மாவட்டங்கள்ல ஒரு வட மாவட்டங்கள்ல 2-3 தொகுதி ஜெயிக்கிற ஒரு கட்சி எங்களை சிறுபான்மை கட்சி மெஜாரிட்டி கவர்மெண்ட்ல இருக்கீங்களா? நான் கேக்குறேன், ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா சீமானுக்கு இருக்கிற தைரியமா உங்களுக்கு அடிச்சு நின்னு ஒரு தொகுதியில ஒரு நிமிஷம் ஒவ்வொரு கட்சி கூட போயிட்டு சாமானிய மனிதன் கூட விமர்சிக்கலாம். அந்த கட்சி கம்மியா சீட்டு விமர்சிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றது அக்செப்ட் பண்ண முடியாது சார். சார் மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசு தான் சார். ரைட், ஓகே, எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ரைட் ஒரு நிமிஷம் நான் வர அவர் இணையத்துல பேசுறாரு, கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. சொல்லுங்க. அதுதான் சொல்றத கூட்டணி வச்சு நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். நீங்க எவ்வளவு வலுவான கருத்தை சொல்ற மட்டும் ஆய்வு பண்ணுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கோமா? அப்ப நாங்க சொல்லட்டுமா? தலித் மக்கள் இந்தியா முழுக்க இருக்கிறோம், 40 கோடி பேர் இருக்கோம். உங்க கட்சியோட உறுப்பினரோட நாங்க அதிகமா இருக்கிறோம், சொல்லட்டுமா? 40 கோடி பேர் இந்த நாட்டுல தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுங்களேன். இந்த பேர் சனாதனவாதி ஜெயிச்சு காட்டுங்க சார். தமிழ்நாட்டுல ஒரே ஒரு தொகுதியில தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுங்க. ஏன் நாங்க ஜெயிக்க வரலாறுல நிறைய இருக்குதுங்க. சொல்லுங்க சார், தனிப்பட்ட முறையில விவாதங்கள் வேண்டாம், நம்ம இந்த கருத்துக்கு மட்டும் சொல்லுங்க. ஒரு வேங்க வயல் பிரச்சனை நடக்குது,
ஒரு அமைச்சர் வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் உடஞ்சி சேர போட்டு உட்கார சார் வைக்கிறாரு. இப்போ நீங்க ஒரு கொடி கம்பத்தை கூட கட்சியில நட வந்ததுனால முடியல. நீங்க அவங்க கட்சி சார்பு அந்த ஒரு விஷயங்களை விஷயம் பேசாதீங்க. எங்க தலைவர் கருத்து வந்து இப்போ டாபிக் என்ன அதுக்கு வாங்க. விமர்சிக்கலாமா? இல்ல சார் இப்போ நீங்க டாபிக் வாங்க. அதான் அவங்க சொல்ற கருத்து அவங்க கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கும் போது அதுக்கு சாதகமா அவங்க பேசும்போது அவங்க கருத்துக்கு என்ன கருத்தோ அதை மட்டும் சொல்லுங்க. ரைட், நான் மறுபடியும் வரேன் சார். திரு சீனிவாசன் சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது வந்து இப்போ தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த மும்மொழி கொள்கை இது மாதிரியான விஷயங்கள்ல தேவையில்லாமல் திணிப்பு சொல்றது எல்லாமே வந்து இப்போ மடைமாற்றும் நிகழ்ச்சின்றதை அவங்க தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ உண்மையிலே தனிப்பட்ட முறையில் சொல்றாங்க, பல்வேறு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. உங்களுடைய பதில் என்ன சார்? இல்ல, மொழி திணிப்பை, அதுவும் குறிப்பா இந்தி திணிப்பை ஒருபோதும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த அரசு இல்ல, அதாவது திமுக அரசு அல்ல, அதிமுக அரசு வந்தா கூட, அல்லது வந்து மாற்று அரசு வந்தாலும், எந்த அரசு வந்தாலும் மொழி திணிப்பை தமிழ் மக்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கத்தை சேர்ந்த நபர்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை தகுந்தார் போல், தமிழ் மக்களுக்கு தகுந்தார் போல் உங்களுடைய திட்டங்களை வகுத்தீங்கன்னா அது வந்து செழிப்பா இருக்கும். நாங்க கேட்கிறோம், ஏங்க இவ்வளோ நிதியை வந்து நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க, அதிகபட்சமா ஜிஎஸ்டி கட்டுறவங்க நாங்க தான், அதிகபட்சமா வரி கட்டுறவங்க நாங்க தான், தமிழ்நாட்டு மக்கள் தான், அதிகப்படியான வரிகள் கொடுக்குறோம், எங்க பணத்தை நீங்க திரும்ப கொடுங்க, மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம், சம்பளம் போட பணம் இல்ல, ஒரு பக்கம் பல்வேறு ஊழியர்கள் போராட்டங்கள், இது எல்லாமே எங்களுக்கு பெரிய நெருக்கடியை உண்டாக்குது. நெருக்கடியை கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தென் மாநிலங்களை வஞ்சிச்சுட்டு அப்படியே வந்து வட மாநிலங்களை மட்டும் அதிகமான தொகுதியை வச்சு ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கா? ஆமா ஆமா, பண்ணிட முடியுமா? அதனாலதாங்க பாராளுமன்றத்தினுடைய இருக்கைகளை அதிகப்படுத்திருக்காங்க. அது என்ன காரணம்? மறுக்கல. அதுக்காக ஒரு மாநிலத்தை வஞ்சிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிட முடியுமா? நமக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, பல்வேறு விஷயங்கள் நமக்கு இருக்கு இல்லையா ஜனநாயக நாட்டுல. சார், இந்த 5 ஆண்டு காலம் இந்த எங்க திமுக அரசாங்கத்தை, எங்க அரசாங்கத்தை வஞ்சிச்சுட்டு தான் இருக்காங்க. நிதி கொடுக்கறது கிடையாது, திட்டங்கள் சரியா கொடுக்கறது கிடையாது, எந்த திட்டங்கள் ஒதுக்கினாலும் இதற்கு சரியா. இன்னொரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு வச்சிருக்கேன். அதாவது வந்து என்னன்னா, இப்ப வட மாநில தொகுதியில அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு எந்த உத்தரவாதம்? இப்ப ராமர் கோயிலை வச்சுதான் அவங்க வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அந்த உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில் இருக்கிற தொகுதியிலேயே அவங்க வெற்றி பெறல. ஸோ இந்த மாதிரி சூழலும் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லையா? இல்லை, அதாவது அவங்களுடைய எண்ணமே என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதற்கு பிறகு அதிபராட்சிக்கு பிறகு அவங்க வந்து ஒரு ஒன்றுபட்ட இந்த பாரதத்தை, அகண்ட பாரதத்தை அமைக்கணும் தான் அவங்களுடைய நோக்கமே. சரி, அதை நோக்கித்தான் இந்த திட்டமே. இது அதனுடைய முதல் படியே விஷயங்கள். அதுக்கு முட்டுக்கட்டையா முதல் எதிர்ப்பே தமிழ்நாட்டிலிருந்து தான் கிளம்புது. இது நாடு முழுக்க வந்து எல்லா மாநிலங்களும் ஓரளவு கொண்டு வருவாங்க. அதற்குடைய முதல் ஸ்டெப் ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுக்கு அடுத்த கட்டம் வந்து இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சு ஒரு அதிபர் ஆட்சியை நிலைநிறுத்தணும். பதில் கிடையாதுங்க, கற்பனைகள்லாம் பதில். இந்தியா வந்து ஜனநாயக நாடு, சரிங்களா? அவர் கேட்கிற 788 சீட்ஸ் வந்து முதல்ல நீங்க பிரெடிக்ட் பண்ணி காரணம் என்ன? அதாவது அப்ப அப்படி பாத்தீங்கன்னா தலைமை செயலகத்துல கூட தான் கலைஞர் அவர் கட்டினாரு, கரெக்டா 234 சீட்டா கட்டினாரு. அதெல்லாம் சும்மா ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க கூடாதுங்க. நம்ம காங்கிரஸ் நம்பருக்கு ஒரு பதில் சொல்லணும். நாங்களாம் பிஎஸ்சி படிச்சிட்டோம், இப்போதான் எல்கேஜி ஸ்டூடெண்ட் சொல்றாங்கன்னு. புதிய தேசிய கல்விகளுக்கு பதில் மாநில தேசிய கல்விகளும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஆரம்பிச்சாங்க, விசுப்படத்தில் வர வச்சாலும் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, ஆரம்பிப்பாங்க, இன்னும் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தலைவராக போட்ட ஜவஹர் நேசன் ரெசைன் பண்ணிட்டு போயிட்டார். அதற்கு இன்னைக்கு வரையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இவங்க எங்களுக்கு பாடம் சொல்றாங்க, நாங்களாம் பிஎஸ்சி படிச்சிட்டோம், எல்கேஜி பாடத்தை எங்களுக்கு சொல்றாங்க. மாநில கல்வி கொள்கை வகுக்கிறதுக்கு வக்கற்ற திமுக அரசு, மாநில கல்வி கொள்கை இன்னைக்கு வரையும் வக்கற்ற திமுக அரசு. ரெண்டாவது, குறுக்கிட்டீங்கன்னா நான் அப்புறம் உங்களை பேச விட மாட்டேன். என்னோட கருத்தை பதிவு பண்ண விடுங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னோட கருத்தை பதிவு பண்ண விடுங்க. 2022 அமித்ஷா அவர்கள் சொன்னார், மத்திய பிரதேசிலும் யூபியிலும் இந்தியில அங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் இன்ஜினியரிங்கும் தொழில்நுட்ப கல்லூரியும் ஆகட்டும், மருத்துவ கல்லூரிகள்லாம் வந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட எல்லா படிப்புகளையும் அந்த இந்தி மொழியில அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இவர் என்னைக்கோ போட்டாரா, அது வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா? இப்ப மறுபடியும் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? எவ்வளவு நாளுங்க பண்ணுவீங்க?
ஏங்க 1967 தான் எங்க ஆட்சி உங்க காங்கிரஸை வீழ்த்தி தாங்க எங்க ஆட்சிக்கு வந்தது. நேரடியா வந்ததுல கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரை தமிழ் வளர்ச்சிக்கு நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, இது வந்து மேற்கோள் காட்டி நீங்க இன்னும் பண்ணல. ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதை தெளிவுபடுத்த வேண்டிய மத்திய அரசோட கடமை தானே. என்ன ஒரு தொகுதி கூடாது குறையாதுன்ற மாதிரியான ஒரு ஊகங்கள் அடிப்படையில் சொல்றாங்க. இவ்வளவுதான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டுமே உள்துறை அமைச்சரா? யாருக்கு உள்துறை? 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசம் ஒட்டுமொத்த நாட்டுக்கு அவர் தாங்க உள்துறை அமைச்சர். அதற்கான ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சாதாங்க சொல்லுவாங்க. அவர் இது வந்து சட்டப்படி தானே நடக்கும் எல்லாமே. இப்போ ஒரு திட்டத்தை பிஜேபியே கொண்டு வரும், தேசிய ஜனநாயகம் கொண்டு வருது. அது நீங்க ஏற்க முடியல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீதிமன்றம் போவீங்க. இல்ல சார் முடிச்சிட இருங்க. இப்ப நீட்டுக்கு ஏற்க முடியல கோர்ட்டுக்கு போங்க. 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு பொட்டி பொட்டியா வச்சுங்களேன் கோர்ட்டுக்கு போங்க. இப்ப சம்ஸ்கிருத சிக்கா நிதி நாங்க 2000 தரல, தர்மேந்திர பிரதான் நேரடியா சொல்றாரு 5000 தர முடியாதுங்க, நீங்க பிஎம்சி பள்ளியில நீங்க இணையணும், புதிய தேசிய கொள்கை ஏற்றுக்கொள்ளுனாரு. கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டுக்கு போகவே மாட்டாங்க. என்ன சொல்ல விடாம என்ன சொல்ல விடாம நீங்க சொல்றத பார்த்தா நாங்க எல்லாம் செய்வோம், நீங்க கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க. இன்னைக்கு வரை எப்படி ஏமாத்துறீங்க? ரகசியம் தெரியும் எங்களுக்கு, எங்களுக்கு தான் ரகசியம் தெரியும் சொல்ல மாட்டேங்களே. கூட்டணி கட்சி இருக்கு. வார்த்தைகளை கவனமா வார்த்தைகளை வந்து வார்த்தைகளை கொஞ்சம் கண்ணியமா தப்பா சொல்லியா? அவங்க முதல்ல பேசினா பிரச்சனை இந்த மாதிரி பேசாதீங்க சார். கேளுங்க, கேள்வி கேளுங்க. ஆனா இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து கவனமா நீட்டுக்கு நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களேன்னு திமுக கூட்டல 13 கட்சி சேர்த்திருக்கா இல்லையா? காங்கிரஸ் சேர்த்திருக்க. என்ன ஏமாத்துறீங்க நீங்க வந்து இப்போ நீட் தேர்வு ரத்து பண்றோம்னு சொன்னீங்களே. இன்னைக்கு வரை மத்தியில அவங்க வரலையே சார், இந்தியா கூட்டணி வரலையே சார். மத்தியில வந்து இந்தியா தான் வந்திருக்கு. இந்தியா கூட்டணி வந்தாதான் நீட் ரத்து பண்ணுவோம். ஒரே நிமிஷம், அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். அவர் பேசவே இல்லை. அவர் அண்ணாமலை இணையத்தில் இருக்காரு. ஒரே இந்தியா கூட்டணி வந்தாதான் நீட்டை ரத்து பண்ணுவீங்க தேர்தல் வாக்கு கொடுத்தீங்களா? அப்படியே தேர்தல் வாக்கு கொடுத்தீங்க? கூட்டணி வந்தாதான் நாங்க நீட்டை ரத்து பண்ணி கொடுத்தீங்களா? சொல்லுங்க இப்ப எங்களுக்கு என்ன ரகசியம் சொல்லுங்க. அது வந்து இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அதாவது சட்டமன்ற தேர்தல் வரும்போது ரகசியம் சொன்னாங்க. அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நாங்க இந்தியா கூட்டணி வரும்போது நாங்க பண்ணிடுவோம் சொன்னாங்க. ராகுல் காந்தி வந்தால் இமீடியட்டா அதை ரத்து செய்யணும் நாளைக்கு வந்து வேற என்ன சொல்லுவீங்க? ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் முட்டாள்களா? ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் முட்டாள்களா? சரி, ஓகே. அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசுற இணையத்துல இருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம் அவர்களை பொது வழியில் மூடி மலைக்கு பணத்தை வாங்கி கொண்டு பல்ல இழிக்க கட்சிகள் கூட்டணி கட்சி. ஒரு நிமிஷம் சார் பாருங்க, ரொம்ப நீங்க கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் கவனமா கையாளுங்க சார். ஒட்டுமொத்தமா எல்லா கட்சியும் நீங்க பண்ணாதீங்க. வெங்கடேஷ் சார், வெங்கடேஷ் சார், வெங்கடேஷ் சார், சார் வெங்கடேஷ் சார், வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணுங்க. நீங்க அவங்க கூட்டணி ஒரு அரசியல் அமைப்புல வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து கொச்சைப்படுத்தாதீங்க. வெண்சாமரம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வார்த்தைகள் அன்பார்லிமெண்டரி இல்ல. நீங்க கவனம், அவர் வந்து பேசுறாரு. நம்ம நிகழ்ச்சியில அலோவ் பண்ண முடியாது சார், மன்னிக்கணும். அவர் வந்து பொது மேடையில பேசுறாங்க, அதுக்கான பதில நீங்க பொது மேடையில சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியில அலோவ் பண்ண இல்ல 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 அப்படி கிடையாது. நம்ம டெக்கோரத்துல யூஸ் பண்ண அதை தாண்டி நீங்க பேசக்கூடாது. சக தோழர்கள் என்ன வார்த்தை நான் யூஸ் பண்ண அப்படி கிடையாது. இல்ல இல்ல அப்புறம் அவங்க பதிலுக்கு பேச என்ன ஆகும் சார்? கண்டிப்பா சார், நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. பல்ல இழிக்கிறேன்னு சொல்லுங்க, தப்பு. ஆமா சார், இதெல்லாம் கொச்சைப்படுத்துற மாதிரியான
காங்கிரஸ் அது வார்த்தையை கவனமா நீங்க சொல்லுங்க. முதல் ஒண்ணுல நே- துணை போறாங்க 14 அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா 14 அதுக்கு அந்த வார்த்தைகள் பிரயோகம் வந்து வேற மாதிரி திமுக இருக்கு. செய்யற எந்த விஷயத்தையும் சரி, புறவழியில் வர 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 வரதானே நினைக்கிறாங்க. வர 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 ஒரே ஒரு நிமிஷம் சிரிக்கிறாங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. இணையத்துல ரொம்ப நேரம் அமைதியா பல்ல இருக்கு. சுத்தமான சரி தமிழ் வார்த்தை. நான் வரேன். என்ன நீங்க இல்ல நீங்க அந்த மாதிரி பேசாதீங்க. நான் கண்டிப்பா இதை ஏத்துக்க முடியாது. இல்ல, நான் சொல்லிடுறேன். இல்ல, கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா நம்ம இல்ல நிகழ்ச்சியில நீங்க வார்த்தைகளை கவனமா யூஸ் பண்ணணும். திரு அண்ணாமலை சார், அதாவது இப்போ வந்து யூஜிசியா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள், மாநில உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டுட்டே வருது. மாநில உரிமை கேக்குதா அண்ணாமலை சார்? கேக்குது சார். மாநில உரிமைகள் வந்து இப்போ யூஜிசி மாதிரியான பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து மறுக்கப்பட்டே வருது. அதோட தொடர்கதையாக தான் இந்த ஒரு நிகழ்வும் பார்க்கப்படுது அப்படின்றது தான் வாதமா இருக்கு. உங்களுடைய பார்வை? சார் இப்ப மாநில உரிமைனா இப்ப பிஜேபி எத்தனை மாநிலம், மெஜாரிட்டி மாநிலம் பிஜேபி தான் ஆண்டுகிட்டு வருது. இல்ல இதே மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய நிலைப்பாடு வேற, பிரதமரானவன ஒரு நிலைப்பாடு வேற இருக்கு. பல்வேறு விஷயங்களை மாநில முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்த்ததெல்லாம் இன்னைக்கு அவர் பிரதமராக வந்தப்புறம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. அதாவது மாநில உரிமைன்ட்டு சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திசை மாற்றும் மடைமாற்று முயற்சி தான். மாநில உரிமை இவங்க நான் கேக்குறேன், இப்ப இவ்வளவு போராட்டம் பண்றாங்க இல்லையா திமுக, ஆமா 10 வருஷம் தொடர்ந்து வலுவா, அதாவது இவங்க இல்லைன்னா அந்த மைனாரிட்டி காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல இவங்க 10 வருஷமா வலுவா இருந்தாங்கல்ல. இந்த மாநில உரிமைகளை மீட்க இவங்க இப்ப எல்லாம் போராட்டம் பண்றாங்களே, அதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைப்பாங்களா? நீங்க வந்து சொல்லுங்க பாப்போம். நீங்க வந்து ஒரு ஊடகவியலாளர், இந்த 10 வருஷத்துல மாநில உரிமைக்காக என்னென்ன சட்டத்தை கொண்டு வர திமுக பாடுபடுச்சு, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க எனக்கு. மாநில உரிமைகள் காங்கிரஸ் என்ன பாதிப்பு அடைஞ்சதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன மீட்கிறதுக்கு அவங்க போராடினாங்கன்னு அவங்களே பதில் சார். பல விஷயம் வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் சார். என்ன ஒரு ஆட்சி ஏற்கனவே இருக்கிற ஆட்சி கொண்டு வரது தான் வந்து அதுக்கு வர ஆட்சி வந்து ஃபாலோ பண்ணும். சரி, எல்லாத்தையும் அப்படியே வந்து சுத்தமா முடக்கிடாது. ஆனா நீங்க வந்து பார்லிமெண்ட்ல தொடர்ந்து இன்னைக்கும் நேரு அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களையும் பற்றி நீங்க பேசிட்டே இருக்கீங்க. ஆனா அவங்க கொண்டு வந்த திட்டங்களை மட்டும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா அது என்ன அர்த்தம் சார்? அது இல்ல, அது தவறான விஷயத்த தவறா நம்ம சொல்லிதான் ஆகணும். ஒரு எமர்ஜென்சி பீரியட வந்து நம்ம சரின்னு சொல்லிட முடியாது. சீனாவுக்கு இடத்த விட்டு கொடுத்த சொல்லிட முடியாது. பாகிஸ்தான் கிட்ட விட்டு சைனால என்ன சார் நடக்குது அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க நீங்க. நீங்க விட்டு இடத்துக்காக நாங்க இது பண்ணி நாங்க மீட்டிட்டு வரோம். இப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பேச மாட்டேங்கிறீங்க. எதுக்கு முடியாது. ஒண்ணு முதுகெலும்பு இல்லாம நேரு அவர்களை மட்டும் தான் பேசுறீங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? 2014 பிறகு பிஜேபி ஆட்சி வந்த பிறகு ஒரு அவங்க இடத்த விட்டு கொடுக்கல. என்ன பேசுறீங்க? ஏதோ ஒண்ணு சம்பந்தமே இல்லாம பொதுவா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே. சீனாக்காரனை அடிச்சு உதச்சி தள்ளி இருக்கோம். தில்லா பயந்து ஓடி வரல. இப்ப ஒரு ஒரு அங்க இடத்த கூட விட்டு கொடுக்கல. அதை மெல்ல மீட்டுட்டு வரோம். காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை நாங்க மீட்க போறோம். ஒரு பங்களாதேஷ் போர்ல ஜெயிக்கும் போது அது எவ்வளவு விஷயம். 92,000 உலக வரலாற்று 92,000 ராணுவ வீரர்களை சிறைபிடிக்கப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவமான நிகழ்வு. அப்பவே வந்து அந்த காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். ஏன் தீர்க்கல இந்திரா காந்தி? இப்ப அந்த கோழி கழுத்து பகுதி இருக்கு, அதெல்லாம் கூட நம்மளுக்கு சாதகமாக்கி நம்மளோட பரப்பை நம்ம வந்து அதிகரிச்சிருக்கலாம். நம்ம கிட்ட நிறைவு கருத்தையும் சொல்லி நிறைவு செய்யுங்க. உங்க நிறைவு கருத்தையும் சொல்லிடுங்க. நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் சார், இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. சரி, நிறைய பிரச்சனை இருக்கு. சட்ட ஒழுங்கை சீர்படுத்தணும். பள்ளி போற மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சரி, இந்த கொலைகள் நடக்கிறதுலாம் வந்து கட்டுப்படுத்தணும். சரி, தொடர்ந்து உங்களுடைய பாயிண்ட் வந்து மடைமாற்று நிகழ்ச்சி தான், மடைமாற்று முயற்சி தான் இது அப்படின்னு என்னோட வந்து நன்றி 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 மடைமாற்று நிகழ்ச்சி. இதுல எந்த அர்த்தமும் இல்லை என்பதுதான். நன்றி அண்ணாமலை சார், உங்க நிறைவு கருத்து. மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசாங்கம் கொண்டு வருகின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த திட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து தொகுதி மறுவரையறை திட்டம் சொல்லி அவங்க எதிர்க்கின்ற மாநிலங்கள், எதிர்கருத்து உள்ள மாநிலங்களுக்கு குறைந்த தொகுதியை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதிபர் ஆட்சி நோக்கி கொண்டு சென்றாலும் ஒருபோதும் தமிழ்நாட்டில் அவருடைய திட்டங்கள் எடுபடாது. ஆனால் அமித்ஷா அவர்கள் அவர் கோயம்புத்தூரில் பேசியது பொதுக்கூட்டத்தில், அவருடைய கட்சி அலுவலக கட்சி நிகழ்ச்சியில் பொதுக்கூட்டத்தில் தான் பேசியிருக்காரு. அஃபிஷியலாக அதிகாரிகள் மத்தியில் இல்லைங்க இது வந்து நடத்தாது,
தமிழ்நாடு சரி, ஓகே. வஞ்சிக்கப்படாது அப்படின்னு அவர் பேசியிருந்தாருன்னா சரி. அதை நான் வந்து இருக்கலாம். நாங்க பொதுக்கூட்டத்துல பேசுறதெல்லாம் இருங்க, நம்ம அடுத்த சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம், நேரம் குறைவு. பொதுக்கூட்டத்துல பேசுறதெல்லாம் நம்ம இது பண்ண எடுத்துக்க முடியாது. முடியாதுன்றது உங்க கருத்தா இருக்கு. ஆமா, ஏற்றுக்க முடியாது. சரி. அதே போல் சகோதரர் கருத்து வந்து மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் அவர் கருத்துக்கு நிறைய கருத்துக்கள் நாங்க சொல்ல விருப்பப்படுறோம். சரி. இருந்தாலும் காலத்தில் நேரத்தின் கருதி கண்டிப்பா ஒருபோதும் சந்தர்ப்பத்தை நிறைய நம்ம ஒருபோதும் விவாதிக்கலாம். ஒருபோதும் பேசலாம். இந்த அரசாங்கம் ஒருபோதும் இந்த அரசாங்கத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதை அனுமதிக்க முடியாது. நன்றி நன்றி. திரு விஜய், உங்களுடைய நிறைவு கருத்து. அவர் பேசும்போது சொன்னாரு நேத்துன்னு நினைக்கிறேன், நம்ம இவரு உமர் அப்துல்லா அவருக்கு ஜெய்சங்கர் அவர்களுக்கு, ஒன்றிய அமைச்சர் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு, சார் டெரிட்டரி ஆக்கியபைடு பை சைனா பற்றி அதை பேச மாட்டேங்கிறீங்களா, அதை ரீக்ளைம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதாவது இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் தொடர்ந்து மாநில உரிமைகளை நீங்கள் பறிக்க ட்ரை பண்ணுறீங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்கு இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த வாட்டி உங்களுக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லை, அதுக்கப்புறம் எப்படியாவது வரும் காலகட்டத்தில் எப்படின்னா நாட்டை மொத்தமாக கைப்பற்றணும். ஆல்ரெடி இந்த வாட்டியே அவங்களுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை. தொடர்ந்து இந்தியா ஃபுல்லாகவே பிஜேபியை மக்கள் நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எந்தெந்த வழியில் எப்படி எல்லாம் பண்ணி இவங்க திரும்பி ஒரு பிளான் தான் இது. அதற்கான ஒரு பிளான் தான் இது. இதை வரலாற்று ரீதியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை ரொம்ப ப்ரோஆக்டிவா, ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு 2026 திரு வாஜ்பாய் அவர்கள் சொன்ன பீரியட் முடியுது. அதுக்கு முன்னாடியே இன்னைக்கே அந்த உரிமைகள் நம்ம மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காத மீட்டுறதுக்காக தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. நன்றி. உங்களுடைய சுருக்கமா ரெண்டே வருது. லோக்சபா தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லியில மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி வந்து காங்கிரஸ் பிஜேபியில இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ஆட்கள் இல்ல, ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாரு. எங்ககிட்ட கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட். எதிர்காலத்துல காங்கிரஸுக்கு கவர்மெண்டே இல்லைங்க, காங்கிரஸே இல்லங்க, செத்து போன ஒரு கட்சிங்க காங்கிரஸ். வார்த்தைகளை தான் சொன்னீங்க. நான் என்னங்க உண்மைதானங்க சொல்றேன். திமுக இங்க காங்கிரஸ் தேர்தல் கமிஷன் யாருடைய தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்படி ஜெயிக்கிறாங்க? ஜனநாயக வழியில காங்கிரஸ் எப்படி ஜெயிக்கிறாங்க? இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பா கட்சிக்கு உயிர் கொடுக்குறாங்க. நான் பொதுவையில சொல்றேன், மட்டும் நீங்க கண்ணியமா கிரிப்பா நான் ஒண்ணு தப்பா சொல்றேன். நீங்க வந்து இல்லாத ஒரு கட்சிக்கு உயிர் கொடுப்பாங்க. கண்டிப்பா இல்லாத ஒரு கட்சியை நீங்க தனிச்சு நின்னு காட்டுங்க. நீங்க தனிச்சு நின்னு காட்டுங்க. நீங்க தனிச்சு நின்னு காட்டுங்க. நான் சொல்றேன், நீங்க தனிச்சு நின்னு காட்டுங்க சார். நன்றி நன்றி நன்றி. தனிச்சு நின்னு ஜெயிச்சு காட்டுங்க. நீங்க ஏன் சார் நன்றி சார். நீங்க வந்து மூணு தேர்தல் வென்று எடுத்துறோம். அவர் எங்களுடைய மக்கள் நிராகரிக்கிறாங்க சொல்றாங்க. நீங்க நன்றி 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 விவாதம் பண்ணலாம் சார். அதுக்கு பதிவு நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி 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 நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.